தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 56. அத்தாச்சி, நீ கட்டுற மாதிரியே இந்த சேலையை எனக்கு கட்டிவிடு என்று அவன் எடுத்து கொடுத்த சேலையை தூக்கி கொண்டு தேவகியின் அறைக்குள் புகுந்த மருமகளின் முகத்தில் இருந்த மறுமலர்ச்சி, தேகத்தில் இருந்த வனப்பு, உதட்டில் இருந்த சிரிப்பு, கண்ணில் இருந்த பூரிப்பு, இப்படி ஒரு நாள் என் மருமகளை பார்க்க மாட்டோமா என்ற ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. வேலை இருக்குடி, சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று மனைவியிடம் கிச்சனில் உள்ளே நுழைந்து அவள் முதுகோடு கட்டி கொண்டு சொன்ன மகனை பார்த்து தேவகிதான் வெட்கப்பட்டு கொண்டு வெளியே ஓடிவிட்டார். நாம 2 பேரும் இருக்கிறது கூட மறந்து கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் கூட பெரிய மனுஷன்னு அந்த ஆளுக்கு புத்தியே இல்லை. யாரடா சொன்ன? தீயவன் மகனை முறைக்க, உன்னதாயா, இதெல்லாம் உனக்கு அநியாயமா படல என்று மகன் கூட கிண்டல் அடிக்க, உனக்கு தங்கச்சி வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ கண்டுக்காதடா. 2 தங்கச்சியா உன் அம்மையை ரிலீஸ் பண்ண வைக்கிறேன். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? தொல்லை பண்ணாமல் உன் அம்மையை 2 மாதம் என் கஸ்டடியில் விடணும். விட்டா உனக்கு டபுள் தங்கச்சி வரும். அது எப்படி வரும்? அதாவது என்று தீயவன் மகன் தோளில் கை போட்டு விளக்கம் சொல்ல போக அமுக்கி பிடித்த துளசியோ, ஐயா பிள்ளைகிட்ட போய். ஏண்டி, அவனும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வயசில் ரொம்ப அவசியம்தான். டேதுவா, அவர் கூட சேர்ந்து கெட்டு போகாத. நீதான் அம்மா அந்த ஆள் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டு இருக்க என்று மகன் முறைக்க, தீயவன் மனைவியை அப்படியா என்று பார்க்க, தேவகியோ முதுகு பின்னே ஒளிந்து நின்று துளசி தோரணையாக கிளம்பி நின்ற கணவனை ரசிக்க அவன் கண்ணும் அவளிடம் ஏதோ சாடை பேசியது. வித்தைய கத்துக்கோடி. மகுடிக்கு மயங்கும் பாம்பாக மாற அவனுக்கு ஆசை வெடித்தது. மனைவியோ அத்தனை புரிந்து கொள்ளுபவள் இல்லை. கட்டிலில் பூஜ்யமாக முழித்து வைத்தாள். அவளே தரும் இனிமைக்கு ஈடு இல்லையே. அதற்காகவே பொறுமையாக காத்திருக்கிறான். பல்ராமோடு சிஎம் ஆஃபீஸ் கிளம்பி வெளியே போனவனை துளசியோ பயந்து எட்டி பார்க்க, அங்கிருந்து அவளை பார்த்த தீயவனோ, அதெல்லாம் இனிமே யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது, பார்த்துக்கிறேன், பயப்படாம இரு என்று அவள் மனதில் உள்ள பயத்திற்கு தைரியம் சொல்லிவிட்டு போனான். மதியம் சாப்பிட வருவேன் என்றவன் அங்கேயே வேலை இருக்கவும் பிஏவிடம் மனைவிக்கு தகவல் சொல்லிவிட்டான். மாலை பிறந்தநாள் விழாவிற்கு சரியாக வந்து விடுவேன் என்று சொல்லியிருக்க 6 மணியிலிருந்து மனைவி கிளம்ப ஆரம்பித்து விட்டாள். மருமகளுக்கு சேலையை கட்டி தலை நிறைய பூ வைத்து வலித்து நெட்டி முறித்த தேவகியோ, கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை தாண்டி. என்னதாச்சி? தன் உருவத்தை கண்ணாடியில் முன்னும் பின்னுமாக சுற்றி பார்த்து கொண்டிருந்த துளசி மாமியாரை பார்க்க, கழுத்துல ஒன்றும் இல்லாம இப்படி மொட்டையா இருக்கியே, இந்த தாலியை எடுத்து போட்டுக்கலாம் தானே? அவன் வைத்த இடத்திலேயே தாலி அப்படியே இருந்தது. சில பேருக்கு இந்த தாலி கிடைக்கல. எனக்கு இந்த தாலி கிடைச்சும் கூட பிரயோஜனம் இல்லாமல் ஆயிருச்சு அத்தாச்சி. தாலியில் எங்களோட நேசம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிடி, வாங்கிட்டு வந்த செயினையாவது போடேன். நான் தாலிக்கே மதிப்பில்லைன்னு சொல்கிறேன், செயின் மட்டும் எதுக்கு? அதான் இப்போ அவன் மாறி வந்துட்டானேடி, தாலியை கட்ட சொல்ல வேண்டியது தானே? அந்த தாலி என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கவே இல்லை அத்தாச்சி. என்னவோ அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக தான் வருது. அப்போ தாலியை கட்டினவன் மேலே என்ற தீயவனின் குரலில் துளசியோ சட்டென்று திரும்பி பார்க்க, அவள் தோல்வரை புரண்ட பூவோ கதவில் சாய்ந்து நின்ற தீயவனின் மீது மோதிட, அமேசிங்! ஆழ்ந்து மூச்செடுத்தவன் அந்த நறுமணத்தை இதயத்திற்கு உள்ளே நிரப்பினான். வண்ண வண்ண மலர் போன்ற பெண்கள் தினமும் அவனை சுற்றி பட்டாம்பூச்சி போல வர, இவனுக்கு உலகில் பெண்ணாக அன்று தெரிந்ததும் அவள்தான். இன்று மயங்கி நிற்பதும் அவளிடம்தான். அவன் மமதை கொண்டதும் மயக்கம் கொண்டதும் துளசி ஒருத்தியிடம்தான். இப்போதே மோக ஊமத்தை மலரில் தேன்வடிய செய்தது. அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தான் அவன். பதங்கா இளமை முட்டும் பருத்த தொடை திட்டும் பசுமை மாறா பின்மேடும். ஆஹா, என்ன அழகு! அவன் அன்று கண்டதுதான். ஆனால் இப்போது புதிதாக பார்த்து ரசித்து இன்ச்சாக அவளை சுவைக்க பேராவல் வந்தது. துளசி அழகாக புடவை கட்டி பின்னலிட்டு கை நிறைய வளையலோடு புதுப்பெண் போல நின்ற மனைவியை விசிலடித்து கொண்டே பார்த்தவன், ஆனாலும் அந்த மாதிரி கெட்டப்ல தாண்டி நீ அழகா இருப்ப. எப்படி? அதான், ஒரு கையில் தொடப்பம், இன்னொரு கையில் வாளி. எனக்கு அதான் பிடிக்கும். இது வேற யாரையோ கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தின மாதிரியே இருக்குடி. அப்போ நல்லா இல்லையா? பார்த்து பார்த்து தயாராகி இருக்க அவன் ஒரு முகத்து சுளிப்பிலேயே சப்பென ஆக்கிவிட்டானே. நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை. தோலை உலுக்கிட அவன் நெஞ்சில் குத்திய துளசியோ, 1/2 மணி நேரமாக கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். உங்கள் மகன் திமிர் பேச்ச பாருங்களேன் தாச்சி. அதெல்லாம் இவருக்காக மாற்றி மாற்றி கட்டிக்க முடியாது. பிடிக்கலைன்னா போக சொல்லு, நான் இப்படி தான் வருவேன் என்று முகத்தை கோணிட தேவகி இருவருக்கும் இடம் கொடுத்து நகர்ந்து வெளியே போய்விட, இப்பவாவது புத்தி வந்து கிளவி போச்சே என்று கதவை காலால் உதைத்து பூட்டிய தீயவனோ கண்ணாடி வளையலை கலட்டி வைத்து கொண்டிருந்த அவளை இடிப்பது போல பின்னால் போய் நின்றான். உள்ளே வந்து அவளை இப்படி பார்த்ததுமே அவனின் ஆசை வேறு அசைய ஆரம்பித்து விட்டது. அவளுக்கு மறைக்காத அதை அவன் அசைய விட்டு காட்ட நெளிந்த துளசியோ அவனை அண்ணாந்து பார்த்தவள்,
நல்லாலியா என்று அவள் இடை தேடி அவன் கையை விட்டு அவன் தொடுகையில் அவளுக்கு பூச்சாரல் வர வைத்தான். அவளோ காலை இடுக்கினாள். அவன் உழைத்து வந்த பரிசு வேர்வை வாசம். அவளுக்கு தேனாக அது இனிக்க அவள் பூவாசம் இவனுக்கு மன்மத அம்பை பாய்ச்ச உரசல் கொடுத்தது. அவன் கையோடு கை வைத்து விளக்க பார்க்க அவனோ மேலும் மேலும் கைகளால் மாயம் செய்து அவளிடம் ஏதோ கேட்க, சீச்சி பேச்ச மாத்தாதீங்க, சேலை நல்லா இல்லையா? ஏன்? பின்னென்ன இத்தனை பின் இருக்கு, இதை கழட்டி எப்போடி தொடங்குறது? என்ன தொடங்க போறீங்க? அவள் அறியாமை கண்டு பின்னிருந்து முன்னால் கைவிட்டவனோ அவளை எடை பார்த்த தீயவனை புரியாமல் அவள் பார்க்க அவள் கழுத்தில் அவன் கடிக்க, ஓ அதுவா? இத்தனவுக்கு கலட்டுறதுக்கு முன்னாடி விடிஞ்சிருண்டி. இன்னைக்கு பிறந்தநாள் விழா தானே போகிறோம், பின்னென்ன? ஓ அப்போ வேண்டாமா? இல்லை, இன்னைக்கு நான் எதுவும் கற்றுக்கலையே. காரில் போக போக நானே கற்றுத்தரேன். நீங்களா? பின்ன உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நான் தானே கற்றுத்தரணும். வேண்டாம், நானே கற்றுப்பேன். அப்போ உன் விஷ், கிளம்புவோமா? இருங்க, துவா ரெடியான்னு பார்த்துட்டு வரேன். அவன் வரலையாம். ஏன்? வரேன்னு கிளம்புனானே. வரும்போது தங்கச்சியை வாங்கிட்டு வரேன், பாட்டி கூட இருன்னு சொன்னேன், உடனே தலையாட்டிட்டான். என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? பின்ன அவன் வந்தால் உன்னை வச்சு நான் என்னடி பண்ண முடியும்? அவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு ஓடி வந்ததே எங்கள் வீட்டில் என்னாலும் கார்த்திகை பாட்டு பாடவா? பின்ன என்ன பாட்டு பாட போறீங்களா? தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொடுன்னு பாட்டோட சேர்ந்து பலதும் பார்க்க வேண்டியிருக்கு. டிரைவர் கூட போடலை, நீயும் நானும் மட்டும்தான். சுயநல பிசாசு, மகனை கூட கலட்டி விடுறீங்க என்று அவள் அவனை முறைக்க, அவனுக்கு துணைக்குத்தானே ஆளு ரெடி பண்ண போகிறேன். உனக்கு தொலைநோக்கு பார்வையே கொஞ்சம் கம்மிடி, சீக்கிரமாக கிளம்பு. மாற்று துணி எடுத்துக்க. அது எதுக்கு மாற்று துணி? சொன்னா கேளுடி. நீங்கள் சொன்னால் கேட்கணுமா? மாட்டேன். எதுக்கு மாற்று துணி? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் போனால் எப்படி? தீயவன் போய்விட்டான். அத்தாச்சி புள்ளைய பார்த்துக்க, ராத்திரி ஓடி வந்துடுறேன். தேவகி 4 பக்கமும் தலையாட்டி கொண்டே இறங்கி வரும் தன் மகனை பார்க்க தொடையழகு தெரிய ஷார்ட்ஸ், அதற்கு மேல் ஹாம்பனியனோடு தீயவன் கார் சாவியை சுழற்றி கொண்டே இறங்கி வந்தான். ஐய, என்ன கோலம் இது? பிறந்தநாள் விழாவுக்கு இப்படியா போக போறீங்க? துளசியோ தலையில் அடிக்க, ஏன் சென்னைக்குள்ளே நீ ஒரு கெட்டப்பில் அலைஞ்சியே, ஏன் எதுக்குன்னு நான் கேட்டனா? எப்படியோ போங்க, இதையும் போட்டுக்கிட்டாலும் சரிதான், இல்லை இதுவுமே இல்லாமல் வந்தாலும் எனக்கு சரிதான். ஏன் நாய் கடிச்சு சேதாரம் ஆகவா? அதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடி. தூங்கும் மகனை தலையை தடவி கொடுத்த தீயவனோ மா என்று தாயை திரும்பி பார்த்து அழைத்தான். அவன் பாவம், அவன் முகத்தை பார்த்து மட்டுமே உலகை கழித்த தாயை அவனும் புரிந்து கொள்ளாது விட்டுவிட்டானே. மகனின் அழைப்பு தனக்குத்தான் என தெரியாது தேவகியோ எங்கோ பார்த்து கொண்டு நிற்க, மா என்று மீண்டுமாக அழைத்தான். அவன் அம்மா என்று எப்போது அழைத்ததுவோ இன்றுதான் மீண்டுமாக அழைக்கிறான். அம்மா என சட்டென தேவகி மகனை திரும்பி பார்த்துவிட, உன்னை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேம்மா. அம்மா? அம்மாவா? நானா? ஐயா, என்னையா அம்மானு சொன்ன? நீ தானே பெத்து போட்ட? இல்லை. இப்போ அம்மானு கூப்பிடவா, இல்லை கிளவியாவே இருக்கியா? அம்மாவாவே இருக்கேன், சொல்லியா? குழந்தை போல பூரித்து சிரித்தார். துளசிக்கு கூட தேவகியின் சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துவிட்டது. பாவம், மகன் மருமகள் பேரனின்று அதை தாண்டி எதையுமே பார்க்க தெரியாத ஜீவன் ஒரு காதல் உலகத்தை சூனியமாக்கிவிட்டது. இந்தா, அவளுக்கு சேலை எடுக்கும்போது உனக்கும் எடுத்தேன் என்று கவரை நீட்ட கை நடுங்க தேவகி மகன் கையில் கொடுக்கும் புடவையை வாங்கி கொள்ள உள்ளே பட்டுப்புடவை இருந்தது. தேவகியோ தயக்கமாக மகனை பார்க்க, உன் காதலுக்கு மதிப்பு கொடுக்காத ஒருத்தனுக்காக நீ வெள்ளை சேலை நீ கட்டாத. அது ஊருலகம் பேசுனா உன் மகன் நான் இருக்கேன். தலையாட்டிய தாயை இழுத்து நெஞ்சோடு அணைத்து விடுவித்தான். ஐயா, அம்மாவை மன்னிச்சிரியா? என்ன மன்னிக்கவே 1000 இருக்கு, விடு, வீட்டை பார்த்துக்க, உன் மருமகளை கூட்டிட்டு போயிட்டு வரேன். இருவரும் ஜோடியாக போவதை மகிழ்ச்சி நிறைந்த முகத்தோடு தேவகி பார்த்து கொண்டே நின்றார். நானும் தப்பு செய்து விட்டேன் என அறிந்து கொண்டாலே புரிதல் வந்துவிடுமே. மனைவியை முன்னிருக்கையில் அமர வைத்து அவனே காரை ஓட்ட, இன்னும் காயும் ஆறவே இல்லை, அதுக்குள்ள இந்த அவசரம் எதுக்கு என்று துளசி முணங்கியவள், சரி பல்ராம் சித்தப்பா பிறந்த நாளுக்கு வான்னு கூப்பிட்டாரு, போய் தான் ஆகணும். அதற்குள் பல்ராம் ஃபோனில் தீயவனுக்கு அழைத்து, டேய் என்னடா கேக் கட்டிங் பண்ண வரேன்னு சொல்லிட்டு மணி 12 ஆகுது, இன்னும் நீ வரல? ஏண்டா இன்னுமாடா நான் வருவேன்னு நம்பிக்கிட்டு இருக்க என்று ஃபோனில் பேசிய கணவனை துளசியோ அதிர்ந்து போய் பார்க்க, பாரு டாக்டர் பையன் என்னமோ இதெல்லாம் கூடாதுன்னு தான் சொல்லிட்டான், ஆனால் பக்கத்தில் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அதுவும் அவள் உதட்ட கடிக்கும்போது சும்மா இருக்க முடியுமா? அதான் உன் மக பிறந்தனால அப்படியே சொல்லி அவளை உஷார் பண்ணிட்டு தனியாக கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போகிறேன். நீ கேக்கை வெட்டி தனியாக பர்த்டே கொண்டாடு, நானும் வரும்போது மகளோட வரேன் என்று தீயவன் வைத்து விட்டான்.
கடவுளே, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? பாவம், அவரு எவ்வளோ ஆசையா கூப்பிட்டாரு. அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கூடவே இருந்த நண்பன் ஒத்தையாவே திரியிறானே, அவனுக்கு ஒரு வழியை பண்ணி வச்சுட்டு 2 குழந்தைய பெத்துக்குவோம்னு நினைச்சானா? அதுக்கு அவன் அவன் காரியத்தில் கண்ணாதானே இருந்தான். அதுவும் இதுவும் ஒண்ணா? எனக்கு ஒன்று தாண்டி. என் விஷயம்னு வந்துட்டா அதைத்தான் முதல்ல பார்ப்பேன். இப்படி தொண்டைய நிறைய ஆசையை வச்சுக்கிட்டு அங்கே போய் என்னால் கேக்கெல்லாம் வெட்டி பொய் நடிப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என் நண்பனுக்கு என்னை பற்றி தெரியும். எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? உங்கள் நண்பர், உங்கள் விஷயம். அப்போ மூடிட்டு ரோட்டப்பாரு என்றவனை முறைத்து பார்த்துவிட்டு துளசி சீட்டில் தலையை சாய்க்க, அங்கோ போய்க் கொண்டிருக்கும் வழியெங்கும் நடுசாம வேலை. கீச் கீச்சென வண்டின் ரீங்காரம், மரங்களின் நடனம், மின்னல் கீற்று வெளிச்சம், மலைச்சாரல் வாசம் என்று இருவருக்கும் அந்த இரவு அழகை மட்டும் கொட்டி கொடுத்தது. மனமிருந்தால் மண்குடிசையும் அழகாகும். அப்படியே மனம் நிறைந்திருக்க சின்ன சின்ன கடந்து போகும் காட்சிகள் கூட இருவருக்கும் அழகாகவே தெரிந்தது. சத்தமில்லாமல் ஒருவரை ஒருவர் ஓரக்கண்ணால் ரசித்து செல்லும் இந்த பவனி பல வழிகளை அடியாழத்துக்கு தள்ள பெருந்துணையாகி போனது. அவள் சங்கடங்கள் அத்தனையுமே மறந்தால்தான் அழகிய காதல் வெளிப்படும். அதை மறக்க வைக்க அவளுக்கு அவன்தான் வேண்டும். அவனோடு தனிமை வேண்டும். அதை அறிந்து கொண்டானோ? இதிலும் அவனுக்கு சற்று சுயநலம்தான். அவள் மறந்தால் மன்னித்தால்தான் இவனுக்கு அவள் காதல் நிரம்பி கிடைக்கும். தீயவன் அப்போதும் சுயநலவாதிதான், இப்போதும் சுயநலவாதிதான். அத்தியாயம் 57. ரொம்ப நன்றி. அவள் நன்றி கூறவுமே அமைதியை ரசித்து கொண்டிருந்த தீயவனோ மனைவியை திரும்பி பார்த்தான். எதுக்கு? அத்தாச்சி கூட பேசினதுக்கு, அன்பா நடந்துகிட்டதுக்கு. எப்படியும் அடுத்த பேபி உடனே ரிலீஸ் ஆகும். அதை பார்த்துக்க ஆள் வேண்டாமா? அதான் இந்த திடீர் கரிசனை. உங்களுக்கு நடிக்க வராது. அரசியலுக்காக, பதவிக்காக மக்கள் மத்தியில் அவ்வளவு வேஷம் போட்டு நடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் சொந்தங்கள் கிட்ட நடிக்க வராது. உங்கள் தாய்கிட்ட, நண்பன்கிட்ட, என்கிட்ட, நம்ம பிள்ளைகிட்டலாம் நடிக்க தெரிஞ்சிருந்தா அப்போவே என்ன உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்திருப்பீங்கள்ல. யார்கிட்ட நடிக்கணும், யார்கிட்ட நடிக்கக்கூடாதுங்கிற தெளிவு உங்ககிட்ட இருக்கு. இதான் நான். ரசிக்கிறியா? ரசி. போறியா? போ. இப்படித்தான் எங்ககிட்ட இருந்திருக்கீங்க. தீயவனோ புருவத்தை ஆச்சரியமாக வளைத்து மனைவியை பார்த்தவன், ஆமால, நீ கொஞ்சம் புத்திசாலிதானோ? பின்ன இல்லையா? இந்த தீயவனையே நான் ஓட விட்டுருக்கேன். நீங்களா வரலைனா எத்தனை வருஷம் ஆனாலும் மன இறங்கவே மாட்டான், தெரியும்ல. ஆமாமா, தீயவன் உன்கிட்ட பயந்தே போயிட்டான். அப்படியெல்லாம் இல்லை. பொண்டாட்டி புள்ள வேணும் உங்களுக்கு, அதனால வாழை சுருக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு உடனே சிரித்தவனோ, புட்டு புட்டு வைக்கிறடி. புருஷனை பற்றி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? பேய்க்கு வாக்கப்பட்டா பேய் எப்போ ரத்தம் குடிக்கும், எப்போ சாந்தமாக இருக்கும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதானே என் தலை தப்பிக்கும். ஓ, அப்போ இப்போ உன் புருஷன் என்ன நினைக்கிறான், இனிமேல் என்ன பண்ண போறான்னு அதையும் சொல்லு பார்க்கலாம். அது தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். சொல்லு கேட்போம். மாட்டேன் என்று அவள் முகத்தை திருப்பி கொண்டாலும் கூட அவள் முகப்பிரகாசம் அவனுக்கு தெரியத்தான் செய்தது. ஊரை விட்டு வெகு தூரம் அவன் வந்து விட்டது. ரோட்டில் ஒரு ஈக்காக்கா இல்லை. நடுஜாம வேலை. பேய் பிசாசு உலாத்தும் நேரம்தான் அவனுக்கு காதல் வரும் நேரமோ? இவளுக்கு அமைதியாக உட்கார்ந்து கொண்டே வர தூக்கம் கண்ணை சொக்க போன நேரமோ? மெல்ல மெல்ல அவள் தொடையில் கணவனின் விரல் விளையாடியது. சீட்டில் தலை சாய்ந்து கொண்டாள் அவள். அடுத்த நிலை போவான் என காத்திருக்க அவனோ அவள் தொடையில் கை வைத்தபடியே கார் ஓட்டுவதில் கவனம் செலுத்த, என்னடி கூப்பிட்டியா? என்ன? குளிர்ற மாதிரி இருக்குல்ல? அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. எனக்கு குளிருது. ஓ, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? போர்வை ஏதாவது இருக்கா? ஆமாம், பாய் தலைகணையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன் பாரு. வேற வேலை இல்லையா எனக்கு? நீ தான் உனக்கு என்ன தேவைன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இவ்வளவு தூரம் போகிறோன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ குளிருது எனக்கு, நான் என்ன செய்யறது? அதுக்கு நானும் தான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், காரை ஓட்டுங்க. உங்கள் உடம்பு சூட்டில் உட்காந்துக்கிறேனா என்று அவளே தள்ளி வந்து தீயவனின் நெஞ்சில் முகத்தை புதைத்து, அந்த கை சும்மா தானே இருக்கு என்று அவனுடைய இடது கையை காட்ட, ஆமாம், ஏன் அதையும் கலட்டி தரணுமா? கலட்டிலாம் தர வேண்டாம், அதை எடுத்து என் இடுப்போடு போட்டு அணைச்சிக்கோங்க, குளிர் அப்படியே போயிடும் என்று தீயவன் இடது கையை எடுத்து தன் இடையோடு அணைக்க வைக்க, அது குளிருக்கு தான் இதெல்லாம் செய்கிறேன், புரியுதா? புரியுது புரியுது. குளிரில் நடுங்கிற, நான் ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அதான் நானும் நீ சொல்கிறபடியெல்லாம் செய்கிறேன். புரிஞ்சா சரி. இறுக்கமாக அவன் அணைப்பில் துளசி அமர்ந்து கொண்டாள். அவன் நெஞ்சில் தன் அரும்பிய அல்லி மலர் தாராளமாக கிடக்க அவள் அழுந்த போய் உட்கார்ந்திருக்க தீயவன் கைகள் அவள் இடையை சூடாக அழுத்திவிட, என்னடி? இல்லை, எனக்கு பதநீர் போல உங்களுக்கு ஏதாவது உண்டா? மனைவி எல்லை தாண்டி வந்து பேசுவது தீயவன் காதை சிவக்க வைக்க அவன் காத்திருந்த தருணம் இதோ நெருங்கிவிட்டது. என்ன புரியல? அவன் கையை இடுப்பை விட்டு எடுத்த துளசியோ,
எப்படியும் இதெல்லாம் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அதான் வெக்கத்தை விட்டு உங்ககிட்டயே கேட்கலாம்னு யோசித்தேன். சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஏதாவது லாபம் வேணுமே. என்ன வேணும்? சொல்கிறதெல்லாம் செஞ்சால் போதும். ம். என்னடி உடனே ஒத்துக்கிட்ட? உங்களுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி கூட வந்தா அது என்ன மூட்டையா முட்டையா? மூடா? ஆ மூடு வருமா? எங்களுக்கும் வரும். நாங்களும் கவச்சியாக பேசினா தப்பா என்றவளோ தீயவனின் நெஞ்சில் உதட்டை தேய்க்க, தப்பில்ல. அப்போ சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லி செஞ்சா அதில் சுவாரஸ்யமே இருக்காதுடி. ஓ, அப்போ சொல்லாமல் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ தொட்டு தொடங்கு, தானா உன் ஆசை அடுத்தடுத்து உன்னை செய்ய வைக்கும். நான் என்ன செஞ்சாலும் கிண்டல் பண்ண மாட்டீங்களே? ம். கத்துக்குட்டி பழகத்தான் செய்யணும். பழகத்தான் நான் இருக்கேனே. காரை மெதுவாகவே ஓட்டுங்க என்று அவள் கிசுகிசுப்பாகவே கூறிட, ஏன்? இல்லை, நான் ஏதாவது செஞ்சு உங்களுக்கு நிதானம் இல்லாமல் போயிட்டா? ஆட்டோமேட்டிக் டிரைவில் போட்டா கார் தானா போகும் என்றான் வேகமாக காரை தங்கள் தனிமைக்கு தக்க மாற்றி கொண்டு. ஜன்னலை மூடிய அவனை உதட்டை கடித்து மனைவி பார்த்தாள். அவன் அவசரம் சிரிப்பை வர வைக்க, எதுக்கு சிரிப்பு? இல்லை, பார்த்தா பொண்டாட்டி தானே. நீ எதுக்கு வெக்கப்படுற? பார்த்தா புருஷன் தானே. அது நீங்கள் இப்படி பார்க்குறது பேசுகிறதெல்லாம் புதுசில்ல. எப்படி பேசுறது? அதான் இதை பற்றி. எதை பற்றி? ஐயா போங்க, அப்படியே குமைக்காதீங்க. சரி சரி, அந்த பஞ்சாயத்தை விடு. ஏதோ பண்ணி கிழிக்க போகிறேன்னு சொன்னியே, அதை தொடங்கு. நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருந்தா எனக்கு யோசிச்சதெல்லாம் மறந்துடுமே. ஓ, யோசிச்சு வேற வச்சிருக்கியா? நிறைய. ஆனால் நீங்கள் வாயை மூடி கம்முன்னு இருந்தால் மட்டும்தான் எல்லாமே முயற்சி பண்ணுவேன் என்று அவள் கூற, அவன் பதிலே சொல்லாமல் அவளை பார்க்க, என்ன? வாயை மூட சொன்னியே, மூடியாச்சு, தொடங்கலாம். உடனே சுல்தானை போல கையை ஆட்டினான் அவன். துளசியோ தீயவன் ஒரு கையை எடுத்து தன் இடை செயலை விலக்கி கொடுத்து அவன் காதில் நாவால் சுழற்றிட, துளசின்னு சொல்லுங்க. அன்னைக்கு கோவிலில் குண்டடி வாங்கும்போது கத்துனதுக்கு அப்புறமா என் பேரை நீங்கள் சொன்னதே இல்லை. இப்போ அது தேவையாடி? அவள் என்ன செய்ய போகிறாள் என ஆர்வத்தில் கிடந்தவன் இவளின் பேச்சுவார்த்தையில் சலிக்க, சொல்லுங்க, அப்பதான் தொடங்குவேன். எனக்கு தேவைப்படும் போது தான் நான் சொல்லுவேன். சொல்ல வைக்கிறேன். அது ஊன் திறமை. சரி, தாகமாக இருக்கா? ஏண்டி உயிர் எடுக்கிற? தாகமெல்லாம் இல்லை. ஐயா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. தாகம் எடுக்குதான்னு கேட்டால் நீங்கள் ஆமான்னு சொல்லணும். அப்போ தானே நான் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தர முடியும். கிசு கிசுப்பாகவே அவள் கூறிட, என்ன சொன்ன என்று தீயவன் அவளை எட்டி பார்க்க விளக்கையெல்லாம் அணைத்து விட்டாள் அவள். இருட்டா இருக்குடி, ஒன்றுமே தெரியல. எனக்கு உங்கள் முகத்தை பார்த்து இப்படியெல்லாம் பேசுறதுக்கு வெக்கமாக இருக்கு. அதுக்கு இந்த இருட்டில் உன்னை தடவு வேணா, இல்லை நீன்னு நினச்சி காரை தடவு வேணா? ஏன் எப்போவுமே தாட் பூட்னு நிற்கிறீங்க? வாய் நிறைய வேணும்னா அமைதியாக இருந்து பழகுங்க. வேண்டானா லைட்டை போடுங்க. எனக்கு என்ன நட்டம்? உங்களுக்கு தான் நட்டம். நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன், அப்புறம் ஒன்றும் கிடையாது, போங்க என்று அவள் விலக போக இழுத்து மேலே போட்டு கொண்டவனோ, கோழி குருடோ செவிடோ, எனக்கு கோழிக்கறி தான் முக்கியம், ஆரம்பி. இது சமத்து பிள்ளைக்கு அழகு. அங்கு சீட்டை பின்னால் இழுத்து விட்ட தீயவன் தன் மீது காலை தூக்கி போட்டு வசதியாக படுத்த மனைவியால் மாய உலகுக்கே இழுத்து போகப்பட்டான். அத்தியாயம் 58. ஐத்தா. அவன் அத்தனை தாப அலையிலும் அவள் ஐத்தான் என்ற அழைப்பில் அவளை திரும்பி பார்த்தவன், மறுபடியும் சொல்லு. முடியாது. அவன் மீசையை விரல் கொண்டு முறுக்கி விட்டவள், எனக்கு தேவைனா ஐத்தான்னு சொல்லுவேன். அவனைப் போலவே முரண்டு பிடித்த மனைவி இடையை அவன் வலிக்க கசக்கினான். அவளோ சினுங்கிட வாயை குவித்து பெருமூச்சு ஒன்றை ஊதிக்கொண்டவன், என்னடி முதல் நாள் கூட இப்படி சினுங்கி மூடாக்கல? ஒரு மாதிரி சினுங்கிற. அன்னைக்கு சினுங்கி இருந்தா மாடியிலிருந்து அப்படியே தூக்கி கீழே போட்டிருப்பீங்களே. அதோட ஐத்தாங்கூட வாழ்ந்தே தீரணும் அது இதுன்னு மனசுக்குள்ள அப்படியே 1000 ஓடிச்சு. எதையுமே அனுபவிக்க கூட முடியல. பயத்தை கூட வெளியே காட்டிக்க முடியாம கிடந்தேன். இப்போ அந்த பேச்சு தேவையா? மூட் அவுட் ஆக்காத. நானா பேசினேன்? நீங்க தான் ஆரம்பிச்சிங்க. என்ன குறா என்று பேச இருவருக்கும் நேரமே இல்லை. அவர்களின் உதடுகள் பேசாத பேச்சை இருவரும் உடல் கொண்டு பேசிக்கொண்டனர். இரவு போய் வானம் வெளுக்க ஆரம்பிக்க அப்படியே அங்கேயே உட்கார்ந்து ஆடை மாற்றும் மனைவியை திருப்தியாக பார்த்து கொண்டே தீயவன் போனை எடுக்க பல்ராம் தான் பல தடவை ஃபோன் பண்ணியிருந்தான். அங்க சித்தப்பா பாவம் வருத்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவனாவது வருத்தப்படுறதாவது வேற ஏதாவதா இருக்கும் என்று போனை எடுக்க, டே தீயவா, எங்க இருக்க நீ என்றவனின் பேச்சோ பரபரப்பாகவே இருக்க, எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, வண்டி போன போக்குல போகுது, இனிமேதான் இறங்கி எங்க இருக்குன்னே பார்க்கணும். நல்ல வேலைடா, நீ நேற்று பார்ட்டிக்கு என் வீட்டுக்கு வரலடா. உன்னை போடுறதுக்காக உன் அப்பாவோட செச்ச அந்த ஆளோட முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த மகன் ஃபாரின்லேருந்து வந்திருப்பான் போல இருக்கு. உன்னை 2 தடவை போட முயற்சி செஞ்சதும் அவனா தாண்டா இருந்திருக்கும். வதன்னு ஆளோட வீட்டுக்குள்ளே வந்து இறங்கிட்டான். எங்கிருந்து தான் போலீஸ் வந்து சுற்றி வளைச்சதோ தெரியல, வளைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. உன் வேலை தானடா இது.
உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே? கொஞ்சம் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அலர்ட் ஆகியிருப்பேன்லடா. ஏன் திருட்டு முழிச்சு காட்டி கொடுக்கவா? சரி, போனா போகுது, அப்பன் செஞ்ச தப்புக்கு இவன் என்ன செய்வான்னு 2 தடவை இவன் தான்னு தெரிஞ்சும் கூட போய் தொலைன்னு விட்டேன். ஆனால் இனிமே விட்டா என்னை இவன் நிம்மதியாக இருக்க விட மாட்டான்டா. அப்படியே எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஆகி போச்சு. இனிமே அவங்கள பதற வைக்க முடியாது. நீ என்ன பண்ணுற? போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற அவனை நம்ம முறைப்படி என்ன செய்வோமோ அதை செஞ்சு முடிச்சுடு. டேய், ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம்டா, உடனே முடிக்கணுமா? என் சந்தோஷம் நிம்மதி இதில் எப்போவுமே நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்டா. அவன் நல்லவனோ கெட்டவனோ எவனா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும், முடிச்சுடு. அவன் எனக்கு எப்போவுமே இடைஞ்சல் தான். நீ சொல்கிறபடி முடிச்சுட்டு பேசுகிறேன்டா. குட். அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த துளசியோ, ஏன் இந்த பாவ மன்னிப்பு கொடுக்கறது, பேசி அவனை திருத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன? உடனே கொல்லணுமா? எப்பவுமே நமக்கு இடைஞ்சலா ஒன்று இருக்குன்னா ஒன்று அதை அப்புறப்படுத்தணும், இல்லை அதை இல்லாமலேயே ஆக்கிடணும். அதுவும் இல்லையா அதை நமக்கு அடிமையாக ஆக்கிடணும். இப்போ நீங்கள் அடிமைன்னு யாரை சொன்னீங்க? உன்னை சொல்லலை தாயே. அது நீங்கள் தான் எனக்கு அடிமை. ஓ என்று கேலியாக சிரித்தானவன். ஏன் அடிமையாக இருக்க மாட்டீங்களா? அந்த நினப்பு வேற இருக்கா? உன் தேவை கடைசி வரைக்கும் தேவைப்படுது என்று தன் ஜிப்பை இழுத்து மாட்டினான். ஓ, அதனால தான் என்னை விட்டு வச்சிருக்கீங்களா? பச்சையாக சொல்லணும்னா அதுக்கு தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் என்று அவன் தோளில் குத்திய துளசியோ, போயா, என்னை இறக்கி விடு, நான் வீட்டுக்கு போகிறேன். என் மகனுக்கு தங்கச்சி பாப்பா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் பெற்று கொடுத்துட்டு போ. முடியாது, விடியா என்று துள்ளிய மனைவியை தூக்கி தன் மடியில் போட்டுக்கொண்டு அவள் உதட்டை கவ்விக்கொண்டான். கல்யாணம் எல்லாம் வேஸ்ட்டு, பொண்ணுங்கெல்லாம் நம்மளை வாழவே விடாத சைத்தானுகடா என்று தினம் தினம் காலையிலிருந்து மாலை வரை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான் அவன். ஆனால் இரவு வீட்டிற்கு போய் அவள் தரும் காதலையும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். அவள் கண்டிப்பையும் கடிந்து கொள்ள மாட்டான். ஊருக்கே அவன் ராஜாவாக இருந்தாலும் அந்த வீட்டில் அவன் மனைவி வைத்ததுதான் சட்டம். அதற்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்க வைத்தது அவள் மீது அவன் வைத்திருந்த புதிய நேசம்தான். இல்லையென்றால் அவனிடமிருந்து அதிகாரத்தை பறிக்க முடியுமா என்ன? இல்லை, காதலைத்தான் வாங்க முடியுமா? அவர்கள் அழகிய காதலில் உதித்தது பெண் சிசு. விரும்பியது போலவே ஒரு மகள் பிறந்தாள். அதில் துவாரகனுக்குத்தான் மிகுந்த ஏமாற்றம். என்னவோ 2 புள்ள பெத்து தருவேன்னு சொன்ன, 1 தான் பெத்திருக்க, இன்னும் 1 எங்கயா என்று தகப்பனிடம் மருத்துவமனையிலேயே குழந்தையை கொண்டு வந்து காட்டும் போதே சண்டை அவன் போட, டேய் அதாண்டா இது. போயா, உன்னை எவ்வளவு நம்பின தெரியுமா? ஒரே ஒரு தங்கச்சி தான் வந்திருக்கு, எனக்கு இப்பவே இன்னொரு தங்கச்சி வேணும். தீயவனும் உடனே துளசி அருகில் உட்கார்ந்து, பாத்தியா, உன் தேவை இன்னும் முடியல போல இருக்கேடி. உன் மகனுக்கு இன்னொரு தங்கச்சி வேணுமா? சீக்கிரமா ரெடி பண்ணுவோம். எப்போ தாண்டா உங்கள் தேவை முடியும்? சீக்கிரமா என்னை விட்டு தொலைங்கடா பைத்தியக்கார கூட்டங்களா. அப்பன் மகன் மாமியான்னு எப்போ பார்த்தாலுமே எரிச்சல் கிளப்புறீங்க. என்னை எங்கள் ஊருக்கு அனுப்பி விடுங்கடா, நிம்மதியாக இருப்பேன். போ, ஏன் வேண்டான்னு சொன்னான்? ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு பெட்டியை கட்டு என்று தோலை உலுக்கிய அவன் கைகளோ அவள் சுருங்கி கிடந்த பாதத்தை தடவி கொடுத்தது. இஃது தேவையா நேசமா? அதை அறியாமடந்தையா அவள்? தன் காலை பதமாக தடவி கொடுத்த தீயவனின் உச்சி முடியை வருடி கொடுத்த துளசி வா என்று அவனை அருகில் அழைக்க, என்ன என்ன ஏதாவது செய்யுதா என்று சற்று பதட்டமான குரலில் தீயவன் அவள் அருகில் போய் அமர தன் உள்ளங்கையை விரித்து அவனுக்கு காட்டினாள் அவள். அதில் அவள் இன்று வரை தொடாத அவன் வைத்திருந்த தாலி மின்னியது. என்ன என்று அவன் கேள்வியாக அவளை பார்க்க, இப்ப கட்டுங்க என்று அதை அவனிடமே அவள் கொடுக்க, ஏன் இத்தனை நாளா இதை கட்ட சொல்ல உனக்கு மனசு வரலையோ? எப்போ ஒரு ஆண் தன்னுடைய கர்வம் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு பெண்ணுடைய பாதத்தை தொடுறானோ அன்னைக்கே அவன் முழு நேசத்துக்கும் சொந்தக்காரனாகிருவான். அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. இது என் காதலுக்கான திருநாள் தான், கட்டுங்க, சந்தோஷமா வாங்கிக்கிறேன்னா என்று அவள் கொடுக்க, படுக்கையில் கிடந்த அவளை தூக்கி தன் தோளில் தீயவன் சாய்க்க, தேவகி கண்ணில் வடிந்த நீரை துடைத்துவிட்டு தன் மருமகளுக்கு பின்னால் போய் நின்று அவளை தாங்கி பிடித்து கொள்ள, தீயவன் தாலி மறுபடியும் அவள் கழுத்தில் காதலோடு ஏறியது. கர்வம் முற்றிலும் அவள் காலடியில் சமர்ப்பித்தான் தூயவன். எப்படியோ மகளை தேடி பிடித்து துளசியின் தாயும் தகப்பனும் வந்துவிட, இத்தனை வருஷமா நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு கூட யோசிக்காத நீங்க இன்னைக்கு நான் முதல்வர் மனைவின உடனே ஆதாயத்துக்காக தேடி வரீங்களா? உங்ககிட்ட நான் இப்படி உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. என் தாய் தகப்பனா இருந்திருந்தா என் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் என் கூடவே இருந்திருப்பீங்க. எப்படியோ போன்னு விட்டுட்டீங்கல்ல, இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க நீங்க? தேவையில்லை, போயிட்டு வாங்க நீங்க என்று முகத்தை திருப்பி கொண்டாள் அவள். அவர்கள் பாவமாகவே தீயவனை பார்க்க, அவனுக்குத்தான் ஏற்கனவே ஆளண்டாத நோய் இருக்கிறதே. மனைவி பிள்ளைகளுக்காக மட்டும்தான் அவனால் வளைந்து போக முடியும், மற்றவர்களுக்கு எல்லாம் அவனால் வளைந்து போக வராது. எனவே அவனும் ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்து விட்டான். ஐயா, மகஜாதகத்தை தாங்க, உங்களுக்கு அடுத்த யோகம் எங்க போகுதுன்னு பார்க்கறேன் என்று அவன் ஆஸ்தான ஜோசியர் வர தலைக்கு மேல் கும்பிடு போட்டவனோ,
உன் தேவையே எனக்கு நீ தேவையில்லப்பா என்று விரட்டி விட்டு விட்டான். என்னடா ஜோஷியரை உசுரோட விட்டுட்டு போல இருக்கு என்று பல்ராமோ சிரித்து கொண்டே கேட்க, 1000 தான் இருந்தாலும் இவன் என் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு அவன்தான்டா காரணம். அவன் சொன்னது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனா இன்னைக்கு இவளும் இந்த குடும்பமும் எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே அதுதானே. அங்கோ ஆப்பிள் பழத்தை கடித்து தின்று கொண்டிருந்த மனைவியை அவன் திரும்பி பார்க்க, துளசி அவனை முகத்தை கோணி பார்த்து கொண்டு ஆப்பிளை மறுபடியும் தின்ன ஆரம்பித்த மனைவியின் ஒவ்வொரு செய்கையிலும் அவன் மறுபடியும் பிறக்கிறான். தீயவனின் காதலை இந்த தூயவளால் மட்டும்தான் உயிர் பெற வைக்க முடியும். தீமையை தூய்மையால் வென்றவள் இவள் என சரித்திரம் சொல்லட்டுமே. அத்தியாயம் 59. எபிலாக். மணி ராத்திரி 12 ஆகுது. இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தும் கமிஷனர் இருந்தும் என்னைய நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க. சாப்பிட முடியல, தூங்க முடியல, நான் எப்படா வீட்டை பார்க்கறது என்று எரிச்சலில் கத்திக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்த தீயவன் சோஃபாவில் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்ததுமே கப் சிப்பென்று வாயை மூடிக்கொண்டான். ஊருக்கே அவன்தான் ராஜகுமாரன். ஆனால் வீட்டில் என்னவோ அவன் மனைவிதான் ராஜகுமாரி. அவள் பார்த்த பார்வையில் சத்தமில்லாமல் போனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டவன் அவள் மடியில் தூங்கும் மகளை ஒரு பார்வை பார்த்தான். தூக்கத்தில் தகப்பன் சத்தம் கேட்டதுமே அழகாக தன் குட்டி உடலை வளைத்து கண்ணை முழித்து தகப்பனை பார்த்ததும் துளசி அவனை முறைத்து கொண்டே, எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த வீட்டு வாசலை தாண்டினதுமே நீங்க முதல்வர், அங்க வந்து நாங்க உங்களை தொல்லை பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த வீட்டு வாசலுக்குள்ள வரும்போது நீங்க எனக்கு புருஷன், என் பிள்ளைங்களுக்கு அப்பா மட்டும்தான்னு. இப்ப பாருங்க, உங்க மக வேற முழிச்சிட்டா. இனிமே விடிய விடிய கூத்தாத்தான் இருக்கும். எனக்கு தெரியாது, காலையில இருந்து இவளை பார்த்து இடுப்பெல்லாம் வலிக்குது, புடிங்க என்று துளசி உள்ளே வந்த தீயவனின் கையில் பிள்ளையை திணித்துவிட்டு மாடியேறி போய்விட, அவனை பார்த்ததுமே மீசையை இழுத்து விளையாடும் தன் மகளை பரிதாபமாக பார்த்தான். கண்ணை உருட்டி தகப்பனை மிரட்டும் அழகி தூரிகை. அவன் முறைத்தால் சிரித்து மயக்கிவிடும் குட்டி தேவதை அவள். காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வேலை செஞ்சு வந்தா நீயும் உன் பங்குக்கு வச்சு செய்யாத. உன் அம்மா கிட்ட அடுத்த வாய்தாவே வாங்க முடியாது. சமத்து புள்ளையிலமா, தூங்கு என்று அவன் மகளை தோளில் போட, அவளோ திமிரிக்கொண்டு மீண்டுமாக தலையை தூக்கி தன் தகப்பனின் உதட்டில் முத்தமிட, அப்படியே அதன் ஈர சுவையில் அவனின் களைப்பெல்லாம் தீர்ந்துவிட்டது. அவன் ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும் பொழுது கூட இவ்வளவு சந்தோஷமும் உற்சாகமும் அவன் வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. தானாக தேடி வந்த உற்சாகச் சாரல்தான் அவன் குடும்பம். நான் முதல்வராகிவிட்டேன் என்று மார்த்தட்டி கொண்டாலும் மனம் நிரம்பி வழிய அவன் குடும்பம்தான் காரணம். வாசலை தாண்டிய பிறகு நாட்டிற்கு உழைப்பான். இந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது வீட்டிற்காக கணவனாக தகப்பனாக மாற பழகி கொண்டான் என்பதை விட மாறித்தான் ஆக வேண்டும் என்று அதிகார சட்டம் மனைவியிடம் இருந்து வரும். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இருக்கு என்று தீயவன் மகனிடம் சில நேரம் முணங்க, அப்பா நீதான் பெரிய ஆளாச்சே, அம்மாவை வெளியனுப்பு பார்க்கலாம், போடி வெளிய என்று கேலிக்கு அவனும் கூற, நான் என்ன இவர்தான் வேணும்னு காலடியிலேயா கிடக்கிறேன், அனுப்பணும்னா அனுப்ப சொல்லு, 1க்கு 9 கல்யாணம் கூட பண்ணிக்க சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் என் பாட்டுக்கு ஜவ்வாது மலையில போய் உட்காந்து மூலிகை நாளை விற்று பொழைச்சிக்குவேன். உங்களுக்கு வேணும்னா அம்மா கூட வாங்க, அப்பா தான் வேணும்னா இங்கே இருங்க. சித்தி 2 பிள்ளைய பெற்றுட்டு உங்களை கொடுமை பண்ணுவா, எனக்கு என்ன வந்துச்சு. ஏண்டி சைத்தான், அவ புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு உட்காந்து சண்டை போடுவா, நீ என்னதுன்னா இந்தா அப்படின்னு பிடிச்சு கொடுத்துருவ போல. நான் இப்படித்தான், நான் யாருக்காகவும் உட்காந்து அழுது ஒப்பாரிலாம் வச்சுட்டு இருக்க மாட்டேன். நீங்க வந்தாதான் நான் வாழுவேன்னு சொல்லலாம் மாட்டேன். அப்பனுக்கும் அதுதான், பிள்ளைகளுக்கும் அதுதான் கணக்கு, புரிஞ்சுதா என்று தோலை உழுக்கும் துளசியை பார்த்து கொண்டே, டேய் அவன் மேல இருக்கிறது நேசம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காடா. எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. 4 பேரை கட்டி மானம் போகவா? மரியாதைக்காகத்தான் இந்த சைத்தானை போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி இல்லடா, இது சைத்தான். ஓஹோ, நான் சைத்தானா? பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க 2 பேருக்கும் பேயோட்ட இப்படி ஒரு சைத்தான் வீட்டுக்கு தேவைதான். செல்ல மேஜை மேல வச்சுட்டு படுக்கலாம். அப்பா ஊரடங்கு மாதிரி வீடடங்கு போட்டாச்சுப்பா, அவ்வளவுதான், வாயா போய் தூங்குவோம் என்று தகப்பன் கழுத்தை துவாரகன் விழுந்து கட்டிக்கொள்வான். 12 மணி ஆனால் அரை நிசப்தமாகி விட வேண்டும். அதற்கு மேல் அரட்டை சத்தம் அந்த அறையில் வரவே கூடாது. இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நான் இருப்பேன் என்ற அவள் பேச்சு செயல்கள் எல்லாமே தனித்துவமாகத்தான் இருக்கும். ஐத்தான்னு என் காலையெல்லாம் சுத்தி வந்தா உனக்கு அடிமையா இருக்கேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் விட்டுட்டேன். இப்ப நான் இப்படித்தாண்டா இருப்பேன். நீ முடிஞ்சா வளைஞ்சு போன்னு என்கிட்டயே எகிரிக்கிட்டு நிக்கிறா. என்ன செய்ய, போதைக்கு பழகிற மாதிரி இந்த சைத்தான் குடும்பத்து போதைக்கெல்லாம் பழகி தொலைச்சாச்சு. 10 மணி ஆனா வீட்டுக்கு போகணும்னு கை காலெல்லாம் நடுங்க வச்சிருச்சுங்க என்று கணவன் புலம்புவதை துளசி மெலிதாக சிரித்தபடியே கேட்டுக்கொண்டே மேலே ஏறி போனாள். தீயவன் தூங்க மறுக்கும் மகளை கொஞ்சிக்கொண்டே அறைக்குள் வர, தூங்கும் மகனுக்கு நெற்றியில் முத்தமிட்டு போர்வையை போர்த்திவிட்டு தலையை திருப்பி அவன் மனைவி அவனை பார்க்க, கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கடி, போய் குளிச்சுட்டு வரேன். சத்தம் போட்டு எழுப்பி விட்டது நீங்க தானே, எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்பா அனுபவி, எனக்கென்ன என்று தீயவன் மகளோடு குளியலறை உள்ளே போய்விட,
அங்கே தகப்பனும் மகளும் விளையாடும் சத்தம் வெளியே கேட்டது. நடு இரவில் என பாத்ரூம் உள்ளே இருந்து மகளும் தகப்பனும் பாத்டப்பில் கத்தி கத்தி குளிக்கும் சத்தம் கேட்டு துளசி காதை அடைக்க வேண்டுமென உள்ளிருந்து தீயவன் பாடல் என்ற பேரில் கத்தினான். இவர் வேற பதிலுக்கு பதில் கொடைச்சல் தருவாரு என்று துளசி சலித்தாலும் கூட அவனின் கம்பீர குரலுக்கு தோகை விரித்தாடும் மயில்தான் அவள். அவள் திமிருக்காக அவன் பயப்படுவானா? நான் நாட்டை ஆள்கிறேன், நீ என்னை ஆண்டுகோள் என்ற சுதந்திர உரிமையை அவளுக்கு அவன் கொடுக்கவில்லை என்றால் இங்கே சீனே வேற மாதிரி அல்லவா இருந்திருக்கும். உள்ளிருந்து கேட்ட தகப்பன் தங்கை குரலில் துவாரகனும் எழும்பி, அம்மா அம்மா, அப்பா வந்தாச்சா என்று தாயை பார்க்க, போச்சு போச்சு, உன்னையும் எழுப்பி விட்டுட்டாரா? இன்னைக்கு முழுக்க எனக்கு சிவராத்திரி போல இருக்கு என்று சலித்தாலும் அவன் மகிழ்ச்சி இந்த குடும்பம்தான். அவன் களைப்பு தீரும் இடமே இந்த குடும்பத்தில்தான் இருக்கிறது. அன்று நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று காலடியில் கிடந்தவள் இன்று நீ சொன்னால் கேட்க வேண்டுமா என்ன? கேட்க மாட்டேன் போ, எனக்கு சரி என்று பட்டால் மட்டுமே செய்வேன் என்று தன் சுயமரியாதை வட்டத்திற்குள்ளே தீயவனுக்கு கூட கெட் அவுட் போர்டு தான். ஒருமுறை அவள் சுயமுடிவை எடுத்துவிட்டால் அதில் தீயவனே ஆனாலும் மறுமுடிவை மாற்றி எடுக்க வைக்கவே முடியாது. இதுதான் சரி, இதைத்தானே செய்வேன் நான், உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஒரே போடாக போட்டுவிட்டு போய்விடுவாள். அவன் ஏதாவது தர்க்கம் பண்ணினால் கூட, உங்களுக்கு தான் பொண்டாட்டி வேணும், பிள்ளைங்களுக்கு தாய் வேணும், எனக்கெல்லாம் யாருமே தேவையில்லை, இப்ப விட்டா கூட ஜவாது மலை போய் சேர்ந்துருவனா என்று ஒரே வார்த்தையில் சண்டையை ஆஃப் பண்ணி விடுவாள். உண்மையும் அதுதானே. அவனுக்கு மனைவி பிள்ளைகள் தேவை. இவள்தான் வைராகியத்தில் இளவரசி ஆயிற்றே. ஒருமுறை வைராகியத்தை தலையில் சுமந்துவிட்டால் அதை இறக்கி வைக்கவே மாட்டாள் என்று தெரிந்தவன்தானே தீயவன். தீயவனாக இருந்தாலும் மனைவி என்று வந்த பிறகு தூயவனாக மாறித்தான் ஆக வேண்டியதிருக்கிறது. மகனும் தகப்பனோடு விளையாட உள்ளே ஓடிவிட துளசி சிறிது நேரம் உட்கார்ந்து ஆங்கில புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள். இப்ப நீ படிச்சு என்ன செய்ய போற? சம்பாதிச்சு கொட்ட நான் இருக்கேன், நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்ட. இப்ப என்ன பள்ளிக்கூடம் படிக்க வையே, நான் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகணும்னு வந்து கேட்குற? இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்றவனின் வாயை போற்றிய துளசியோ, எதிர்கட்சிக்காரன் என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியாது, எனக்கு படிக்கணும். நீ படிச்சு என்னடி பண்ண போற? என் மகன் பேசுறத புரிஞ்சுக்க எனக்கு படிப்பு வேணும். இந்த உலகத்தை சுத்தி என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு படிப்பு வேணும். என் மகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு படிப்பு வேணும். மொத்தத்துல நான் படிக்கணும். டீச்சர் பார்த்து கொடுங்க. அசிங்கப்படுத்தாத, சும்மா இரு. ஐத்தா வேணும் என்று மந்திர சொல்லில் மகுடிக்கு ஆடும் பாம்பாக மாற்றிவிட்டாள். சாதாரணமாக ஐத்தான் என்ற வார்த்தை வராது. வந்தால் இவன் தோற்று விடுவான், அவள் ஜெயித்து விடுவாள். எனக்காக ஐத்தா பார்த்து கொடுங்க என்று அவன் மடிக்குள் ஏறி அமர தீயவன் தொலைந்தே போய்விட்டான். வீட்டிற்கு ஆசிரியர் வர வைத்து அவளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க துளசியோ ஆர்வமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். அது இது என்றெல்லாம் இல்லை, ஆங்கிலத்திலிருந்து சமஸ்கிருதம் வரையுமே அத்தனையும் கற்றுக்கொள்ளும் அவளை கண்டு இவனுக்கே சில நேரம் அம்மாடியோ சரியான வித்தகிதான் போல இருக்கு என்று பிரமிப்பாகத்தான் இருக்கும். இதோ இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கு 10ஆம் வகுப்பு பரீட்சை, அதற்காகத்தான் தயார் செய்து கொண்டிருக்கிறாள். மூவரும் ஈரத்தோடு சொட்ட சொட்ட வெளியே வர புத்தகத்தில் கண்ணாக இருந்தாலும் ஒரு கையால் டவலை எடுத்து தீயவன் மீது வீசிவிட்டு, காலை தொடச்சிட்டு தான் உள்ள வரணும், பெட்ல ஈரம்லாம் படக்கூடாது, அங்கே 3 பேர் ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கேன், எடுத்து மாத்திட்டு வாங்க, குறிப்பா சத்தம் வரவே கூடாது. அந்த சிறு குழந்தை கூட தன் தாயின் கண்டன குரலில் மூச்சென்று வாயை மூடிக்கொள்ள மூவருமாக சத்தம் இல்லாமல் வந்து சிறிது நேரம் படுக்கையில் புரண்டவர்கள் தகப்பனின் அணைப்பில் தூங்கிவிட இவன் தூங்க கண்ணை மூட போக தீயவனின் காது மடலை மனைவி கவ்விக்கொண்டாள். என்ன என்று அவள் அசைவில் திரும்பி பார்த்தான். துளசிதான் புத்தகத்தை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு அவன் முதுகோடு கட்டிக்கொண்டு தீயவனின் கன்னத்தோடு கன்னத்தை வைத்து அவன் காதை மெல்ல நுனிப்பல்லால் கடித்தாள். பரீட்சை இருக்குன்னு சொன்ன, இப்ப எதுக்கு மேலே வந்து உரசுற? படிச்சதெல்லாம் மறக்காம இருக்க, அதுக்கு நான் என்ன செய்ய? உங்ககிட்ட எனர்ஜி எடுத்துக்க போறேன். இந்த துளசிக்கு சக்தியே இந்த தீயவன் கிட்ட இருந்து தானே வருது. அதெல்லாம் ஒன்று வேண்டாம், போய் படிப்போ என்று அவன் முதுகை உழுக்க இன்னும் அட்டை போல அவன் முதுகோடு தன் பஞ்சு மேகங்கள் இரண்டும் மோத அனைத்து துளசி தன் காலை தூக்கி தீயவன் மீது போட அவனோ அவள் காலை தூக்கி கீழே போட்டுவிட்டு, ஹிட்லர் மாதிரி எங்களை கொடுமைப்படுத்துற, உனக்கு வேணும்னா நான் வரணுமா? முடியாதடி, தூங்கு, எனக்கு தூக்கம் வருது என்று தீயவன் போர்வைக்குள் உள்ளே போய்விட அப்போது சிறிது நேரத்திலேயே தீயவன் கட்டில் விளிம்பை பிடித்து கொண்டு பல்லை கடித்தான், உடலை வளைத்தான். தானாக அவன் கைகள் இடையில் சரசமாடும் மனைவியின் தலையை தடவி கொடுக்க அவள் உதடுபட்ட உஷ்ண மலையிலோ பனிப்பூ பூக்க மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியவன் போர்வைக்குள் குனிந்து மனைவியை பார்க்க அவளோ தலையை தூக்கி காதலோடு கணவனை பார்த்தாள். ஆயக்கலை கற்ற வித்தகர்கள் இருவருமே கட்டில் அசையாமல் சத்தம் கொடுக்காமல் ஒருவர் ஆசையை ஒருவர் காதில் மெல்ல கூறி விடியலில் பனியை கொட்டி பருவத்தை ரசித்து ருசித்து உண்டு கட்டி கொண்டு கிடந்தனர். இறுதி அத்தியாயம். எபிலாக்.
என்ன புருஷனுக்கு ஏகப்பட்ட கவனிப்பா இருக்கு, நீ ஓசியாலாம் எதுவும் தரமாட்டியே, என்ன விஷயம் என்று முகத்தை துடைத்து கொண்டு குளியல் அறையிலிருந்து தீயவன் வெளியே வர அவன் அருகில் கணித புத்தகத்தை போட்டவள், கணக்கு வரவே மாட்டேங்குது, ஒரு 4 கணக்கு சொல்லிக் கொடுங்களேன் என்று அவன் கழுத்தோடு கட்டிக்கொள்ள, அதான பார்த்தேன், கேட்காமலேயே கரிய கவி எடுக்கிறியேன்னு நினைச்சேன், இந்தா வந்துட்டல, 2 மணி நேரம் தூங்குவேன், அதை கெடுக்கிறதுக்கு எங்கிருந்து தான் வருவியோ, குடு என்று படுக்கையில் கணித புக்கோடு தீயவன் அமர அவன் மடிக்குள் பூனைக்குட்டி போல ஏறி அமர்ந்து கொண்டவளோ சிறிது நேரத்திலேயே நச் நச்சென்று கொட்டு வாங்க, அடிக்காம சொல்லிக் கொடுங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வலிக்குது என்று அவள் தலையை தடவ, இங்க பாரு, வேலைன்னு வந்துட்டா என்கிட்ட செல்லம் கொஞ்சிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்கா வாய்ப்பாட படின்னு போன வாட்டியே சொன்னனா இல்லையா, வாய்ப்பாடு மனப்பாடமா இல்ல, இதுல இவ கலெக்டருக்கு வேற படிக்க போறாளாம், ஒழுங்கா 5வது வாய்ப்பாட்ட சொல்லுடி என்று மறுபடியும் ஒரு கொட்டு போட போக தன் தலையை நகர்த்தி கொண்டவளோ, எனக்கு கணக்குக்கும் டியூஷன் வைங்களேன். முடியாது, கணக்கு நீ என்கிட்ட தான் படிக்கிற, சொல்லு. அங்கே விடிய விடிய அவளுக்கு கணக்கு பாடம் நடந்தது. காலையில் பிள்ளைகள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் என்று படுக்கையில் குரட்டை விட்டு கொண்டு கிடக்க மணியை பார்த்தான். மணி 7. நாட்டு மக்களுக்கு ஒரு சட்டத்தை போடலாம்னு இருக்கேன். இனிமே எவனும் கல்யாணம் கட்டக்கூடாது. ராத்திரியெல்லாம் நல்லா தான் இருக்கு, பகல்ல தான் கழுத மாதிரி எத்தி எத்தி உதைக்குது. வாக்கிங் மறந்து போகுது, எக்ஸசைஸ் மறந்து போகுது, வர வர நான் என்னையே மறந்துடுவேன் போல இருக்கு என்று அறக்க பறக்க குளியல் அறைக்குள் போய் குளித்துவிட்டு வெளியே வர அப்போதும் மனைவி பிள்ளைகள் தூக்கம்தான். இன்று ஞாயிறு, ஆனாலும் அவனுக்கு வேலை இருக்கிறது. மற்ற நாள் முழுக்க துளசி அவனுக்காக அவனுக்கு முன்பே எழும்பி அவனுக்கு தேவையானதை செய்து கொடுக்கும் மனைவி, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் படும் சோம்பேறி. அவளாக எழும்பும் வரை இவனும் எழுப்ப மாட்டான். வேலை இருந்தால் அவனை எழுப்பி சத்தமில்லாமல் கிளம்பி வெளியே போய்விடுவான். வேலை இல்லை என்றால் அவர்களோடு இவனும் அவர்கள் எழும்பும் வரை படுத்து கிடப்பான். என்ன இல்லை இந்த குடும்பத்திடம் என்று சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இந்த நாட்டை சுற்றி சுற்றி தேடியிருக்கிறான், தெரியவில்லை. இவர்களிடம் இருக்கும் இந்த மகிழ்ச்சி எங்கு தேடினாலும் கிடைக்காது என்ற தீர்வு கிடைத்த பின்பு அவனுக்கு பேராசை என்ற ஒன்று தேவையில்லாமல் போய்விட்டது. தூங்கும் பிள்ளைகள் நெற்றியில் முத்தமிட்ட தீயவன் மனைவியின் நெற்றியில் முத்தமிடப் போக அவளோ தீயவன் சட்டை காலரை இழுத்து தன் உதட்டை காட்ட துளசி உதட்டில் இச்சென வைத்தவன் அப்படியே உதட்டிற்கு 4 மடங்காக முத்த வெட்டி போட்டு வந்தது. துளசி நச்சு நச்சென்று முகம் முழுக்க முத்தம் கொடுத்தவள் கண்ணை மூடிக்கொண்டே, சீக்கிரம் வந்துருங்க என்று விட்டு மறுபடியுமாக தூக்கத்தை தொடங்க அவளுக்கு போர்வையை இழுத்து போட்டவனோ சூரிய வெளிச்சம் கூட அவள் தூக்கத்தை கெடுத்து விடக்கூடாது என்று சாளரத்தை இழுத்து மூடிவிட்டு மனைவியை பார்த்தான். அவன் 1% அன்பு கொடுத்தால் அவளிடமிருந்து 4% அன்பு கிடைக்கும். அவன் 1% திமிர் காட்டினால் அவளிடமிருந்து 4 மடங்காக திருப்பி வரும். என்ன அவன் கொடுக்கிறானோ அது அப்படியே அவனுக்கு பிரதிபலிக்கும். அது காதலாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி. பெண்ணென்று அடங்கி போகவும் மாட்டாள், ஆணென்று பயம் கொள்ளவும் மாட்டாள். இதுதான் என் மனைவி என்று தெரிந்து கொள்ள அவனுக்கு பல வருடங்களாகிவிட்டது. என் கணவனை இப்படித்தான் கையாள வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்து கொள்ள ஒரே ஒரு மரண அடி போதும். அந்த மரண அடியில் தெளிந்தவள்தான். இதோ 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தது. அத்தனை வேலை மத்தியிலும் அவன் கார் மனைவி பரீட்சை எழுதும் பள்ளிக்குள் நுழைந்தது. சிஎம் சார் வந்திருக்காரு என்று பள்ளிக்கூடமே நடுங்கி போயிருக்க, தீயவனோ தன் மனைவி வகுப்பறையை தேடி உள்ளே போனவன் பரீட்சையில் கவனமாக இருந்த மனைவி அருகில் போய் அவள் பேப்பரை வாங்கி புரட்டி பார்த்தான். அவன் நினைத்தது போலவே கணக்கில் அங்கங்கே தப்பு விட்டிருக்க, நகத்தை கடித்து கொண்டே தன் கணவனை பார்த்த துளசியை முறைத்து கையால் சரியான விடையை காட்டிவிட்டு சிறிது நேரம் அங்கேயே உலாத்திட, கணக்கு பரீட்சைக்கு பயந்து வேர்த்து போயிருந்த துளசி கணவன் முகம் தந்த தைரியத்தில் கவனமாக எழுதினாள். ரிசல்ட் வருது என்று அவள் கவலையாக இருந்தால் பரவாயில்லையே, இங்கோ குடும்பமே கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தது. தேவகி முதல் குட்டி மகள் வரை கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருக்க, தீயவன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். துளசி பயத்தில் காய்ச்சலில் கிடந்தாள். உன் அம்மையை அடக்க வழி கிடச்சிருச்சு குட்டி சைத்தான், இதோட விடாம இவளை காலேஜ் வர படிக்க வச்சோம்னு வையே, ரிசல்ட் வரதுக்கு முன்ன 10 நாள் உன் அம்மா வாயே திறக்க மாட்டா என்று தீயவன் சிரிக்க, டேய் துளசி பாஸ் ஆகிட்டா என்று பல்ராம் வர, அப்பாடா எதிர்கட்சிக்காரன் முதல் பக்கத்தில் போட்டு கிழிச்சிருவானேன்னு பயந்துட்டே இருந்தேன், மானத்தை காப்பாத்திட்டா என்று மனைவியை தேடி போனவன் அவள் சுருண்டு கிடக்க, ஏய் ரிசல்ட் வந்துருச்சு அவன் கடின குரலில் இறைய, ஃபெயில் ஆகிட்டனா ஐத்தான்? அவள் பாவமாக அவனை பார்க்க, ஐத்தான் வார்த்தையில் அவன் உருகி போய் பாஸ் ஆகிட்ட என்று சொல்லிவிட, ஐ என்று அவள் குதித்து வந்து தீயவனின் கழுத்தில் தொங்கிக் கொண்டே, உங்க பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு பயந்தான், மற்றபடி பாஸ் ஃபெயிலுக்கெல்லாம் பயம் இல்லை. அதானே, நீதான் தீயவனை பார்த்து பயப்படாத ஆளாச்சே. எனக்கே இந்த நிலமை, ஒருவேளை பயந்தாங்குழி மாதிரி யாராவது வந்திருந்தா என்ன நிலமை? திரும்பியே பார்த்துருக்க மாட்டேன்.
ம் போட்டாங்கன்னு போன பாரு. அந்த ஆட்டிடியூட்ல விழுந்தவன் தான் நான். எனக்கு கோழையை பிடிக்காது, கோழையா இருக்கவும் பிடிக்காது. என் அம்மா உன்னை போல இருந்திருக்கலாம்னு பல தடவை யோசிக்க வச்சிருக்க தெரியுமா? எந்த நிலைமை வந்தாலும் எதிர்நீச்சல் போட்ட பாரு, அதைத்தான் நான் இப்பவும் ரசிக்கிறேன் என்ற தீயவனின் நெஞ்சில் சாய்ந்து கிடந்த துளசியின் உச்சியில் அவன் இதழ் முத்தமிட்டு கொண்டே இருக்க, அவன் இதய துடிப்பின் மீது இவள் இதழ் முத்தமிட தூய அன்பு மட்டுமே அங்கு நிரம்பி கிடந்தது. அவள் எதிர்பார்த்து வந்த காதல் பொங்கி வழிய கிடைக்கிறது. அவன் எதிர்பாராத காதல் நிரம்பி கிடக்கிறது. அடிமைப்பட்டு கிடப்பது காதல் இல்லை. அவளும் வாழ்ந்து அவனும் வாழ்வதே காதல் என்ற புரிதல் அவளுக்கும் வந்துவிட்டது. நீ தீயவனாக இருந்தால் நானும் தீயவளாக இருப்பேன், நீ தூயவனாக இருந்தால் நானும் தூயவளாக இருப்பேன். அவ்வளவே இவர்களின் காதல். லேப்டாப்பில் இவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்த தியாகியோ, சார் எப்படியோ சுபம் போட்டாச்சு, தீயவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், துளசியும் சந்தோஷமா இருக்கா, இனிமே இந்த கதை முடிஞ்சு போச்சுல. சார் லேப்டாப் வேலை செய்யுது, நம்மளால இனிமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படியா, சரியாகிருச்சா? ஆமாம் சார், பாருங்க. கதையும் முடிஞ்சு போச்சு, அதே சமயம் லேப்டாப்பும் சரியாயிருச்சு. இனிமே இந்த கதையை நாம் நிறுத்திட வேண்டியது தானே? நிறுத்திட்டா இந்த கேரக்டரெல்லாம் உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடும்ல சார். அப்படித்தானே நினைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க சார் என்ற தியாகி இயக்குனரை பார்க்க, அழிச்சிட வேண்டிதான் தியாகி. சார் அவன்தான் திருந்திட்டானே. நோ, எப்பவுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவியல், அதனால உருவாகிறது எல்லாமே மனுஷனுக்கு ஆபத்து தான். இன்னைக்கு காதலுக்காக மாறின தீயவன் நாளைக்கு வேற ஏதாவது தேவைக்கு அவன் சொன்ன மாதிரி மறுபடியும் கொடூரமா மாறிட்டா? ஆமா சார். மறுபடியும் ஏதாவது ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இந்த கதையை இதோட முடிச்சு விட்டுறது தான் நமக்கு நல்லது. இந்த கேரக்டர் அப்படியே நாம இந்த கம்ப்யூட்டரை விட்டு எடுத்துடலாம். சரி சார் என்று இயக்குனர் கணினிக்கு அருகே போக, குடும்பமாக படுக்கையில் படுத்து கிடந்த தீயவனின் கண்கள் சட்டென்று திறக்க, இங்கே இருவரும் பயந்து போய்விட்டனர். அவர்களை தீயாக முறைத்து பார்த்த தீயவனோ, என் வாழ்க்கையை தொடங்கி வச்சது வேணும்னா நீயா இருக்கலாம், ஆனா முடிக்கிறது நானா தான் இருக்கணும். நீங்க 2 பேரும் இருந்தா தானடா என் வாழ்க்கையை முடிக்க முடியும், என்னை இந்த உலகத்தை விட்டு காணாம போக வைக்க முடியும் என்றவன் உதட்டை கேலியாக பிதுக்கி சிரிக்க, இயக்குனரும் தியாகியும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி அரண்டு போய் பார்த்து கொள்ள, சார் அவன் என்னமோ நம்மளை பண்ண போறான், சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. தியாகியோ படபடக்க, இயக்குனர் மொத்தமாக அவர்கள் காட்சியை அழிப்பதற்கு முயற்சி செய்ய, அப்படியே டமால் என்ற பெரும் சத்தத்தோடு லேப்டாப்போடு அவர்களும் தூக்கி எறியப்பட்டனர். அந்த கடற்கரை வீடு தீயுக்கு இரையாகி மாறியது. படுக்கையில் படுத்து கிடந்த துளசியோ, ஐத்தா ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சுல என்று திரும்பி தீயவனை பார்க்க, யாரோ பட்டாசு வெடிச்சு விளையாடுறாங்க போல இருக்கு, சில்லி கைஸ், நீ தூங்குடி என்று மனைவியை தன் மீது தூக்கி போட்டு கொண்டவன் முகம் ஒரு நிமிடம் பழைய தீயவனாக மாறி மீண்டது. உலகத்தை பொறுத்தவரை அவன் தீயவன்தான். இவளுக்கு மட்டுமே தூயவனாக வேண்டுமென்று அவன் நினைத்திருக்கிறான், செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் மாற வேண்டுமென அவன் நினைத்தான், மாறியிருக்கிறான். அவ்வளவே. அவன் வாழ்க்கையில், அவன் காதலில் யாருமே இடையில் வரவும் முடியாது. இடையில் வருபவர்கள் எவராக இருந்தாலும் அவன் விட்டு வைக்கவும் மாட்டான். தீயவன் தீயவனாக இருப்பதும் தூயவனாக இருப்பதும் சுற்றி இருப்பவர்களை பொறுத்ததே. அங்கோ எரிந்து கொண்டிருந்த வீட்டிலிருந்து எப்படியோ தப்பி பிழைத்து இயக்குனர் இமயனும் தியாகியும் வெளியே ஓடி வந்தனர். ஒரு கதை நம்ம உயிருக்கே ஒல வச்சிருச்சு சார். இனிமே அவன் இருக்கிற தசை பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. என்னமோ பண்ணிட்டு போறான், நான் இன்னையோட இந்த வேலையை விட்டுட்டு ஊர்ல போய் விவசாயத்தை பண்ணி பொழைச்சுக்கிறேன் என்று தியாகியோ நடந்தே தன் சொந்த கிராமத்தை நோக்கி ஓடிவிட, அப்படியே இமயனோ முதல்வரின் கட்டவுட்டில் நின்ற தீயவனை அண்ணாந்து பார்த்தார். அவன் உயிரில்லாத கட் அவுட் கூட அவரை பார்த்து இனிமே என் பக்கத்துல திரும்புவனி என்பது போல ஒரு மிரட்டல் பார்வை பார்க்க, தலையை உதறி கொண்டவரோ ஓட்டமும் நடையுமாக வீடு போய் சேர்ந்தார். நிம்மதியாக தூங்கும் தன் குடும்பத்தை திரும்பி பார்த்த தீயவன் உதட்டில் நிறைவான புன்னகை. வாழ்வது அவரவர் விருப்பம், ஆனால் மகிழ்வாக வாழ்வது சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறது. இன்பத்தை கொடுத்தால் இன்பம் கிடைக்கும், துன்பத்தை கொடுத்தால் துன்பம் கிடைக்கும். எதை கொடுக்கிறோமோ அதையே பெற்றுக்கொள்வோம். பிறரை காயப்படுத்தாமல் வாழ்வதே நன்னெறி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. இந்த கதையோட பயணித்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். இந்த கதையை பற்றியும் என்னுடைய குரலை பற்றியும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தன்மையை பதிவு பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான தொடர்கதை நாவலாகவும் மற்றும் சுவாரஸ்யமான முழு கதை நாவலோடும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.